அவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப பாசம் வைத்திருக்கிறார். அதனால தானே தினம் உங்கள்கிட்ட பேசுகிறார். நீங்க அவரோட நடக்கிறீங்களா? வாக் வித் ஜீசஸ் தானே இந்த நிகழ்ச்சி. அப்ப தினமும் நம்ம இயேசுவோட நடக்கணும்ல. 2 பேர் நடந்து போனா அப்படி உண்மையான அமைதியா இருப்பாங்கள, பேசிக்கிட்டே போவாங்கல்ல. அப்ப இயேசுவோட பேசுவது, அவர் நம்மோடு பேசுவது, அப்படி அவரோட நடக்கிற ஒரு அனுபவத்துல நம்ம வாழணும். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் அவர் கூடவே நடந்தா நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி தான். சில சமயத்துல என்னால இது முடியுமா, என்னால இதை செய்ய முடியுமா அப்படின்ற பயப்படுகிற சூழ்நிலை வரும். அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். இப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்றாரு. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு பக்தனுடைய அனுபவம் இது. அமெரிக்கா தேசத்துல இவாண்டர் ஹோலிஃபீல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு குத்துச்சண்டை வீரர் இருந்தார். அவருக்கு சின்ன வயதுல இருந்தே, இளம் வாலிபனாக இருந்த காலத்திலேயே குத்துச்சண்டைக்கு தன்னை பயிற்சித்துக் கொண்டார். உலக சாம்பியன் ஆகணும் குத்துச்சண்டையில என்பதாக அவருடைய ஆசை. சிறு வயதிலிருந்தே அதற்காக பயிற்சி எடுத்து 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 இப்பொழுது நல்ல நிலைமைக்கு வந்துட்டார். பல போட்டிகளிலே வெற்றி பெற்று சாதித்து வந்து இப்போ உலக சாம்பியனோட மோதணும். அப்பதான் இவர் உலக சாம்பியன் ஆக முடியும். அவரோட மோதி வெற்றி பெறணும். அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சமயம் வாய்த்தது. அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அந்த சமயத்துல அவருடைய இருதயத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டாரு. அதனால டாக்டர்கிட்ட போன போது அவங்க பரிசோதித்து சொன்னா, உன் இருதயம் வீக்கா இருக்குது, உன் இருதயம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு, அதனால உன்னுடைய ஹார்ட்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி சில மருத்துவம் எல்லாம் செய்துட்டு சொன்னாங்க. இனி நீ குத்துச்சண்டை விளையாடக்கூடாது, அதன் உயிருக்கே ஆபத்தாகிவிடும், உன் இருதயம் ரொம்ப பலவீனப்பட்டு பாதிக்கப்பட்டதுனால இனி நீ கவனமா இருக்கணும், குத்துச்சண்டை விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவருடைய கனவே உலக குத்துச்சண்டை சாம்பியன் ஆகணும் என்பதுதான். இப்போ இருதயம் நொறுங்கி போனாரு. இப்படி ஒரு பலவீனம் வந்துட்டு இவ்வளவு நாள் அதுக்காக தானே என் வாழ்நாள் ஒரு கனவாக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தேன் என்பதால். அவர் இயேசுவின் மேல விசுவாசம் உள்ள ஒரு நண்பர். அதனால அமெரிக்காவில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தார். அங்கே பெனிஹின் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர், ஒரு வியாதிஸ்தருக்காலம் ஜெபம் செய்வார். அந்த கூட்டத்துல போய் பங்கு பெற்ற போது இயேசுவின் கரம் அவரை தொட்டது, அவருடைய இருதயத்தை குணமாக்கினாரு. அந்த ஊழியக்காரர் சொன்னார், இப்ப இயேசு உன்னை குணமாக்கி விட்டார், கோ அண்ட் ஃபைட் என்பதாய் சொன்னார். அவருக்குள்ள பெரிய விசுவாசம். அப்போ ஆண்டோடத்திலே போனார். ஒரு பக்கம் டாக்டர்ஸ் இப்படி சொல்றாங்க, ஊழியக்காரர் மூலமா என்னை தொட்டு குணமாக்கிட்டு அவரு விசுவாச வார்த்தை சொல்லிட்டார், நான் என்ன செய்யறது ஆண்டவரே? அப்போ இந்த பிலிப்பியர் 4:13 மூலம் ஆண்டவர் பேசினார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உன் பலம் அல்ல, உன் சரீரம் பலவீனப்பட்டது, உன் சரீரம் வீக்கானது. உன்னை பலப்படுத்துகிறவர் நான், எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறவர் நான், ஜெயம் கொடுக்கிறவர் நான், பயப்படாதே என்று இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் தைரியப்படுத்தினாரா. உள்ளத்துல பெரிய தைரியம் வந்தது. அந்த வசனத்தை தினமும் சொல்ல ஆரம்பித்தார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சொல்ல 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 ஒரு பெரிய தைரியமும் பலனும் வந்தது. அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. குத்துச்சண்டை போட்டியில இறங்கினார், பெரிய வெற்றி பெற்றார், வேர்ல்டு சாம்பியன் என்று அறிவிக்கப்பட்டார். ஒரு பெரிய ஜெயத்தை அவர் பெற்றுக்கொண்டார். எப்படி முடிந்தது? பலப்படுத்தின இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு எக்ஸாமுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், இன்டர்வியூக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு உயர்வுக்கான பிளான் பண்ணி கொண்டிருக்கலாம், பிசினஸுக்கு வேலைக்கு திட்டமிட்டு கொண்டிருக்கலாம், என்னால் இதை செய்ய முடியுமா என்று நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த வசனத்தை சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் எனக்கு பலன் தருவார், என்னை பலப்படுத்துவார், என்னை செய்ய வைப்பார், ஜெயம் தருவார். தைரியமா சொல்லுங்க, நீங்க அற்புதத்தை காண்பீங்க. அது உங்களுடைய ஊழிய காரியமா இருக்கலாம். ஊழியத்தில் பலன் கொடுத்து ஜெயம் கொடுத்து நடத்துகிற தேவன்
விசுவாசத்தோடு சொல்றீங்களா? அப்படியே வலதுகரம் உயர்த்தி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன்.